Praise the Lord, God is good. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் நம்முடைய தேவன் அவர் அன்பாக அல்ல, அன்பாகவே இருக்கிறதுனால நம்முடைய பாவங்களை பாராதபடி நம்ம நேசிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். அவருடைய அன்பை நாம் விளங்கி கொள்ள நம்முடைய மனசாட்சியிலே நாம் சுத்தம் அடைகிறோம், பலன் அடைகிறோம், தைரியம் கொள்ளுகிறோம், குதூகலம் அடைகிறோம். ஆமென். அந்த வெளிச்சம் நமக்கு தேவையான எல்லாவற்றையும் கொண்டு வருகிறது. உள்ளான மனுஷனுக்கு தேவையான தைரியத்தை கொண்டு வருகிறது, சுத்த மனசாட்சியை கொண்டு வருகிறது, உற்சாகமான ஆவியை கொண்டு வருகிறது. வெளியே நம்முடைய சரீரத்துக்கு தேவையான சுகத்தை கொண்டு வருகிறது, நம்முடைய பொருளாதார தேவைகளை சந்திக்கிறது. அந்த வெளிச்சம், அந்த வெளிப்பாடு, அதுக்கு இயேசு கிறிஸ்து என்ன பெயர் கொடுத்தார்? வெளிப்பாடுகளுக்கு, நம்முடைய இருதயத்திலே தோன்றுகிற வெளிப்பாடுகளுக்கு இயேசு கிறிஸ்து என்ன பெயர் கொடுத்தார் என்றால் ஜீவ தண்ணீர் என்று சொன்னார். பாருங்க. ஸோ நாம் இந்த வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ள அல்லது வெளிப்பாடை பெற்றுக்கொள்ள அல்லது தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளே மாம்சமாக அந்த ஜீவ தண்ணீர் புறப்பட்டு நம்முடைய சுற்று வட்டாரத்தையே ஆசீர்வதிக்கிறது. அது நடக்காமல் இருக்கவே முடியாது. உங்க எல்லாருடைய வாழ்க்கையிலும் நடந்து கொண்டு இருக்கிறது. யாரெல்லாம் இந்த வேர்ல்ட் ஷேக்கர்ஸ் பைபிள் காலேஜில் நீங்க இணைந்து படிக்கிறீர்களோ, உங்கள் மூலமாக உங்கள் அயலகத்தார், உங்கள் நெய்பர்ஸ், உங்களுடைய வீட்டில் உள்ள எல்லாரும் கண்டிப்பாக உங்களிடத்துல வந்திருக்கிற மாற்றங்களை கண்டு அவர்களும் மாற முடியாதவர்கள் என்று யாரை நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ அவர்களையும் மாற்றி விடுகிறதா இருக்கிறது. அது கர்த்தராலே ஆகிறது. நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. இன்றைக்கு ஜாஸ் வேர்ல்டு ஷேக்கர்ஸ் பைபிள் காலேஜ் அண்ட் குட் நியூஸ் பிரேயர் குரூப் நடத்துகிற இந்த சப்ஜெக்ட் இன்னைக்கு 11வது சப்ஜெக்ட். மொத்தம் எத்தனை சப்ஜெக்ட் நமக்கு? 15 சப்ஜெக்ட். அதனாலதான் உங்களுக்கு ஒவ்வொரு கொஸ்டின்லையும் அதை நான் சேர்த்து அனுப்பிட்டே இருக்கிறேன். 15 சப்ஜெக்ட்ல இது 7வது சப்ஜெக்ட், 11வது சப்ஜெக்ட், லெசன் நம்பர் 11. இப்பொழுது நம்ம டைரக்டா வகுப்புக்கு சென்று விடலாம். தவறான மனசாட்சி சொல்லும் பொதுவான குற்றச்சாட்டுகள் 4 யாவை? பி, இதனால் என்ன தவறான முடிவு செய்கிறார்கள்? எஸ் ஜபன். இல்லம்மா, அன்மியூட் பண்ணல. கிறிஸ்டியன் ஜபன், யூ ஹேவ் டு அன்மியூட். எஸ். சாரி பாஸ்டர். நீ எதையும் சரியாக செய்யவில்லை, நீ சரியானவன் அல்ல, நீ தோற்று போனவன், யாரிடம் சரியாக பழக தெரியவில்லை. பிக்கு பாஸ்டர், தேவன் தாங்கள் வீழ்வதற்காக காத்திருந்து அவர்களை தண்டிக்க தயாராக இருக்கிறார் என்று முடிவு செய்து கொள்கிறார். வெரி குட். சரியான பதில் தான். பாருங்க, தவறான மனசாட்சி சொல்லும் பொதுவான குற்றச்சாட்டுகள் யாவை? முதலாவது, நீ எதையும் சரியாக செய்வதில்லை, நீ சரியானவன் அல்ல, நீ தோற்று போனவன், யாருடனும் சரியாக பழக தெரியவில்லை. இதோட சேர்த்து வேற என்ன சேர்க்கலாம்? 1-2 பாயிண்ட் சொல்லுங்களேன். அதாவது தேவனுடைய பிள்ளைகளும் தங்களை பற்றி தவறாக சிந்திக்கிற இன்னும் சில காரியங்களை. ஒன்றும் தெரியாது உனக்கு, குட் ஃபார் நத்திங், தகுதியற்றவன், ஓகே, தகுதியற்றவன், நான் பாவி, புழு பூச்சி. அப்புறம் பாருங்க, நம்ம ஒரு இடத்துக்கு லேட்டா போயிட்டோன்னு வைங்களேன், உடனே மனசாட்சி என்ன சொல்லும்? எப்பவுமே நீ லேட்டு தான். ஆமா, நிறைய காரியங்கள்ல தேவன் நம்ம கிருபையாக தேர செய்திருக்கிறார். இனிமே குற்ற மனசாட்சிக்கு இடமே கொடுக்க கூடாது.
சரிங்களா? ஓகே. இதனால என்ன தவறான முடிவு செய்திருவாங்கன்னா, ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் தேவன் தாங்கள் வீழ்வதற்காக காத்திருந்து அவர்களை தண்டிக்க தயாராக இருக்கிறார் என்று முடிவு செய்து கொள்ளுகிறார்கள். இயேசு சொன்னதை கவனி தொடர்ந்து வாசிப்போம். அது எத்தனாவது பேஜ் இந்த நம்ம ரீட் பண்றது? 60ஆம் பக்கம். வெரி குட். எல்லாரும் இது 60வது பக்கத்துல இருக்கான்னு பாத்துக்கிடுங்க. இல்லைன்னா நீங்க 60 திருத்தி அப்புறம் 61 62 போடலாம். ஓகே. இயேசு சொன்னதை கவனியுங்கள். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொன்னார். இதை அவர் பரிபூர்ணமாக நிறைவேற்றி விட்டார் இல்லையா? இது நம்முடைய கிரியைகளினால நாம் பரிபூர்ணம் அடைந்தோமா அல்லது எதனாலே நாம் பரிபூர்ணம் அடைந்தோம்? இன்னும் தெளிவா சொல்லுங்க. அவர் எங்களுக்காக சிஸ்டர் கிரேஸ் யாரோ சரியா சொன்னீங்க. அவர் செய்ததை நாங்கள் அப்படியே விசுவாசிக்கிறதுனால விசுவாசத்தினால நாம் பரிபூர்ணமாக்கப்பட்டிருக்கிறோம். சரிங்களா? பரிபூர்ணமாக்கப்பட்டு இருக்கிறோம் என்று தெளிவாக 2 வசனங்கள் சொல்லுகின்றன. அத நம்பர் சொல்லுங்க. எந்த வசனம்லாம் நான் இல்ல 10 ஆமா, எபிரேயர் 10:14, கொலோசையர் 2:10 எழுதி இருக்கிறதுனால இதை விசுவாசியுங்கள். அப்ப என்னை பற்றி எழுதியிருக்குப்பா, வேற அதுக்கு மேல யோசிக்காதீங்க, மிஞ்சின நீதிமான் ஆகிவிடுவீர்கள். ஓகே. அப்போ ஒரு பாவ எண்ணம் வருது, ஒரு தவறான எண்ணம் வருது இல்லையா? தேவனுடைய வார்த்தையின்படி ஒரு எண்ணம் வந்தாலே என்னதான், அவ்வளவுதான், முடிஞ்சு, விபச்சாரம் பண்ணியாச்சு இல்லையா? அந்த ஏரியா பார்ப்போம். அப்போ அந்த எண்ணம் வரும் பொழுது நீங்க என்ன செய்யலாம்னா, இந்த எண்ணம் எனக்கு ஆசீர்வாதமா இருக்குமான்னு நீங்க எண்ணி பாருங்கள். அந்த எண்ணத்தை விட்டு வெளியே வந்துடுவீங்க. நான் திரும்ப சொல்றேன், ஒரு காரியத்திற்காக நீங்க கவலைப்படுறீங்கன்னு வைப்போமே, உங்க பிள்ளைகளுக்காக நீங்க கவலைப்படுறீங்க. அப்போ அந்த எண்ணம் வந்த உடனே நீங்க என்ன யோசிக்கணும்னா, நான் இப்படி கவலைப்படுகிறதுனால அந்த என்னுடைய பேரை மனம் திரும்புவானா அப்படின்னு யோசித்து உங்களுடைய மனதை நீங்கள் தான் சரி செய்ய வேண்டும். நாளடைவில் என்ன வந்துடும்னா, அந்த எதிர்மறையான எண்ணம் உங்களை விட்டு அகன்று போய்விடும். நீங்க பாத்தீங்கன்னா அவன் வாழ்க்கையில மாற்றத்தை காண்பீர்கள். ஆமா, அதனாலதான் சொல்றாரு கவலைப்படாதீங்க, அது உங்களுக்கு நஷ்டத்தை கொண்டு வரும். கவலைப்படாமல் இருப்பதற்கு இயேசு கிறிஸ்து சொன்ன 1-2 காரியங்களை சொல்லுங்களேன். கவலைப்படுகிறதுனால உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறிவிட்டது. கவலைப்படுகிறதுனால நீங்கள் ஒரு முளத்தை கூட்ட முடியாது. ஓகே ஓகே. வேற என்ன சொன்னார்? காட்டு புஷ்பங்களை பாருங்கள். காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறது இல்ல, அறுக்கிறது இல்ல, நூற்கிறது இல்ல. வேற எதை பார்க்க சொன்னாரு? ஆகாயத்து பறவைகளை பாருங்கள் என்றாரு பாருங்க. ஆமா. சோ இன்னைக்கு ஒரு ஃபேமா நம்ம ஒரு டிசிஷன் எடுக்க போறோம். இனிமே நான் கவலைப்பட மாட்டேன். கவலை வருகிற நேரத்துல என்ன செய்யணும்னு நான் சொன்னேன், திரும்பவும் சொல்றேன். ஒரு கவலை வருதுன்னா என்ன செய்யணும்னா, இது எனக்கு ஹெல்ப் பண்ணுமா, இது நான் கிறிஸ்துவுக்குள் யார் என்கிற அந்த ஸ்டேட்டஸுக்கு இது சப்போர்ட் பண்ணுமா இல்லையா? ஆமா. கர்த்தர் தொடர்ந்து நம்மோடு பேசுவார். மனசாட்சியை யார்தான் காத்துக்கொள்ள முடியும்? நாம தான் சத்தியத்தை சரியா அறிந்து காத்துக்கொள்ள முடியும். இன்றைக்கு ஒரு ஃபேமா டிசிஷன் எடுக்கிறோம். எல்லாருக்கும் தான், எனக்கு வயசாயிட்டுங்கிற கவலை வந்தாலும் அதை கட் ஷார்ட் பண்ணிடணும். நோ, இது எனக்கு ஹெல்ப் பண்ணாது. ஒவ்வொரு எண்ணத்திலும் நீங்கள் உங்க இருதயத்துல ஒர்க் அவுட் பண்ணணும். சரிங்களா? அதை குறித்து நம்ம வரும் நாட்கள்ல நிறைய படிக்க போறோம். so that we'll live in God's best. Yes brother, 2வது क्वेश्चन போலாம்.
இயேசு கிறிஸ்து ஏன் மாமிசத்தில் பிறந்தார்? எஸ் சிஸ்டர் கிரேஸ். 57வது பக்கம் பாஸ்டர். உண்மையான போலித்தனமற்ற நிஜமான தேவனுடைய சாயலை நமக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே இயேசு மாம்சத்தில் பிறந்தார். வெரி குட். அது நமக்கு என்ன ஹெல்ப் பண்ணுச்சு? ஏனெனில் அதுதான் ரட்சிப்புக்கு மிகவும் அவசியமானது. ஓகே, அப்போ இயேசுவை கண்டவன் யாரை காண்கிறான்? பிதாவை காண்கிறான். ஏதாவது ஒரு இன்சிடென்ட் சொல்லுங்களேன். பிதாவுடைய குணத்தை இயேசு கிறிஸ்துடைய பேச்சில் இருந்தோ அல்லது செய்கையில் இருந்தோ நாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஏதாவது ஒரு காரியம் சொல்லுங்க. மேரி மேக்டலேனுக்கு ஜீசஸ் மன்னிப்பு கொடுத்தார். அதுதான் பிதாவுடைய குணம். அதெல்லாம் கவனிச்சிருங்க. அவர் என்ன சொல்றார்? என்னை கண்டவன் பிதாவை காண்கிறான். பிதாவை வெளிப்படுத்துவதற்காகவே இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்தார் இல்லையா? நிஜமான தேவனுடைய சாயலை நமக்கு வெளிப்படுத்த. ஓகே, மன்னித்தார். அது அவருடைய சுபாவம். அதைத்தான் பிதாவும் செய்கிறார். வேற என்ன சொல்லலாம்? ஓகே, குறைகள் மத்தியிலும் தன்னுடைய பிள்ளையை நேசிக்கிறார். இது பிதாவுடைய குணாதிசயம். வேற என்ன சொல்லலாம்? முன்குறித்தார், எங்களை முன்குறித்தது. வேற என்ன சொல்லலாம்? எல்லாரும் யோசிக்கலாம். அது செய்கிறார். நல்ல பாயிண்ட் இல்லையா? பரலோகத்துல பிதா என்ன செய்கிறாரோ அதைத்தான் நான் செய்யறேன்னாரு. அப்ப போற இடங்களிலெல்லாம் அற்புதங்கள் செய்தார். அற்புதங்களை யாருக்கு செய்தார் பாருங்க. ஜாதி மத பாகுபாடு என்று செய்தார். இவன் யூதனா என்று விசாரித்து செய்யவில்லை, அல்லது இவன் யூதனு தெரிஞ்சவரும் செய்யல. அது பிதாவனுடைய குணம் பாருங்க. எல்லார் மேலே இரக்கமாய் இருந்தார். கையும் மையுமாக பிடிக்கப்பட்ட நபரையும் அவர் என்ன செஞ்சாரு? மன்னித்துதான். இதுதான் பிதாவினுடைய சித்தம். பிதா இப்படித்தான் இருக்கிறாரு. எனவே நீங்கள் குற்ற உணர்வு அடைய வேண்டிய, குற்ற மனசாட்சி அடைய வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, எஸ் பிரதர். மனசாட்சியை தற்காலிகமாக சமாதானப்படுத்தியது எது? பி, என்றென்றைக்கும் சமாதானப்படுத்தியது எது? அடுத்தது யார் இருக்கிறாங்க? எஸ் ஜெயா சிஸ்டர். தற்காலிகமாக இதனிருந்து பலிகள் நிரந்தரமான இது இவங்களுக்கு இயேசு கொடுக்கப்பட்டார். வெரி குட். அவ்வளவுதான். அப்படிதான் நான் எப்பவுமே பதிலை எதிர்பார்க்கிறேன். நீங்க அதை வாசிக்கணுங்கிறது இல்லை, வாசித்தா தப்பு இல்லை. ஆனா நீங்க ஷார்ட்டா புரிந்திருக்கிறத சொல்லிட்டீங்கன்னா நீங்க நல்லா புரிந்திருக்கீங்கன்னு அர்த்தம். பாருங்க, ரெண்டே தான். மனசாட்சியை தற்காலிகமாக சமாதானப்படுத்தியது அனிமல் சாக்ரிஃபைஸ் இல்லையா? மிருக பலி, ஆடு, இளங்காளை, இவருடைய பலி தற்காலிகமாக சமாதானப்படுத்தியது. என்றென்றைக்கும் சமாதானப்படுத்தியது இயேசு கிறிஸ்துவாகிய பலி. அதை நான் வாசிட்டுமா? நானே வாசிக்கிறேன். பேஜ் 61 பாருங்க, மிடில் இருந்து வாசிக்கிறேன். ஒவ்வொரு வருடமும் ஆயிரக்கணக்கான பலிகள் இடப்படுவது பூரணமாக இருப்பதும் தண்டனைக்கு தப்புவதும் இயலாத காரியம் என்பதை நிறுவியது. அவர்கள் இதன் வழியாக மனசாட்சியை சற்று நேரத்திற்கு தற்காலிகமாக சமாதானப்படுத்த முடிந்தது. நிரந்தரமாக அல்ல. ஆனால் ஒரே தரம் செலுத்தப்படக்கூடிய தேவ ஆட்டுக்குட்டியை தான் அனுப்ப போவதை தேவன் முன்னமே அறிந்திருந்தார். அந்த பலி வேற எந்த ஒரு மனிதனாலும் மனித மனசாட்சியை சமாதானப்படுத்தும்படி செலுத்த இயலாத ஒன்று. நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவருடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழிய செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகள் தெரிவிச்சு. ஓகே, எபிரேயர் 9-10 அதிகாரங்களை நாம் வாசிப்பது போல மனசாட்சியை என்றைக்கும் சமாதானப்படுத்தும் கடைசி மற்றும் பூரணமான பலியாக இயேசு கிறிஸ்து கொடுக்கப்பட்டார்.
இயேசு கிறிஸ்துவுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதுனாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறோம். அது கூட இன்னும் நம்ம அதை எம்பசைஸ் பண்ணோம்னா எப்படி அதை எழுதணும்னா, ஒரே தரம் பலியிடப்பட்டதுனாலே அந்த சித்தத்தின்படி நாம் நிரந்தரமாக பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறோம். அல்லேலுயா, ஆமென். எங்கே நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம்? ஆவி மனிதன். ஆவி மனிதன். நம்முடைய ஆவி மனிதன்ல. ஆவியான தேவன் நம்முடைய எந்த பகுதியை மாத்திரம் பார்க்கிறார்? ஆவி பகுதி. ஆவி மனுஷனை மாத்திரம் தான் பார்க்கிறார். இல்ல, இந்த தலைமுறைக்கு இருக்கிற வெளிப்பாடு முந்தின தலைமுறைக்கெல்லாம் இருக்க சான்ஸே இல்லை பாருங்கல்ல. ரொம்ப தெளிவா இருக்கு. ஆனாலும் தாவீதுக்கு ஒரு காரியம் புரிஞ்சிருக்கு பாருங்க. அவனுக்கு கண்டிப்பா ஆவி மனிதன், ஆத்மா மனிதன், சரீர மனிதன்லாம் தெரிஞ்சிருக்காரு. ஆனா அவனுக்கு தெரியுது அவர் என் மேல் பிரியமா இருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, அந்த தற்காலிகமான பலியை செலுத்தி அவன் அப்படிப்பட்ட ஒரு சுத்த மனசாட்சியை பெற்றிருந்தான். ஆனால் இல்லையா, நான் எவ்வளவு சுத்த மனசாட்சியை பெற்றிருக்க முடியும்? ஓகே, எஸ் பிரதர். யாரை யாரிடமிருந்து விடுவிக்க யார் இப்பூமிக்கு வந்தார்? ஓகே, ஷார்ட்டா பதில் சொல்லுங்க சிஸ்டர் அனட்டா. அன்மியூட் பண்ணல. மனிதனை அவனிடமே இருந்து விடுவிக்க. கரெக்ட். இன்னும் எக்ஸ்பிளைன் பண்றோம்னா, கரைப்பட்டு போன மனச்சாட்சியிலிருந்து விடுவிக்க இயேசு வந்தார். அவ்வளவுதான். வெரி குட். அப்ப நமக்கு சத்ருவே யார்தான்? நாமேதான். நம்மள எது நமக்கு சத்ருவா இருக்குன்னா துர்மனசாட்சி. ஆமா, எதிர்மறையான மனசாட்சி, ஒழுங்கற்ற மனசாட்சி. அது வாசித்தலாம். 59 பாருங்க. நான் மிடில் பேராகிராஃப்ல பாட்டத்தில் பாருங்க. நீங்கள் பாவத்தில் போராடி கொண்டிருப்பதை அவர் பார்க்கும்போது அவரது முதல் எண்ணம் உங்களை அடிப்பதல்ல, உங்கள் பிரச்சனையை சரி செய்வதுதான். அதனால்தான் இயேசு வர வேண்டியதிருந்தது. மனிதனை அவனிடமிருந்தே விடுவிக்க அவர் வந்தார். வேறு விதத்தில் சொல்ல வேண்டுமென்றால், இப்பொழுது நாம் பேசிக் கொண்டிருக்கிற சூழமைவில் மனிதனை கரைப்பட்டு போன அவனுடைய மனசாட்சியின் பிடியிலிருந்து விடுவிக்க அவர் வந்தார். அல்லேலூயா, ஆமென். ஆமா, பிரச்சனைக இந்த பிரச்சனை வெளியே இருக்குதா உள்ள இருக்குதா? உள்ள இருக்குது. ஆசீர்வாதமும் எங்கதான் இருக்கு? உள்ளதான் இருக்குது. இது காணப்படாதவைகள் இல்லையா? இல்லையா? எஸ் பிரதர், அடுத்த क्वेश्चन போலாம். தவறுக்கு தண்டனையை பெறுவதுதான் மனிதனை சரியான பாதையில் மீண்டும் நடத்தும் என்ற பொய்யை நம்ப வைப்பது எது? யார் சொல்லணும்? பவானி சிஸ்டர் நினைக்கிறேன். குற்றமுள்ள மனசாட்சி தான் நாங்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள். வேறு வழி இல்லை. தவறுக்கு தண்டனை பெறுவதுதான் சரியான எங்களை மீண்டும் நடத்தும் என்று எங்களை நம்ப செய்கிறது. தவறுக்கு தண்டனை பெறுவதுதான் மனிதனை சரியான பாதையில் மீண்டும் நடத்தும் என்ற பொய்யை நம்ப வைப்பது குற்றமுள்ள மனசாட்சி. பாருங்க, நம்ம அடிக்கடி தியானிக்கிறது தான். பழைய ஏற்பாட்டுல என்ன சொல்லியிருக்கிறாரு? தண்டிக்கிற தேவன். சரிங்களா? நம்ம எதை எடுத்துக்கொள்ளணும்? எது தேவையோ அதை எடுத்துக்கொள்ளணும். மரணத்தையும் வைத்திருக்கிற, ஜீவனையும் வைத்திருக்கிற. மரண வசனமும் இருக்குது, ஜீவ வசனமும் இருக்குது. அருமையானவர்களே, இல்லையா? நம்ம எல்லாருக்கும் இது புரியும், நல்லா புரியுது உங்களுக்கு.
ஏன்னா இத்தனை வருஷம் நம்ம மனசாட்சியை நம்ம குற்றப்படுத்தி நம்ம ஒரு பெரிய நன்மைகளை ருசி பார்க்கவில்லை. அப்போ மனசாட்சி உள்ள இந்த மொத்தம்தான் வெளியே உள்ள ஆசீர்வாதங்களுக்கு ஆதாரமாக இருக்கிறது. இது தேவன் நம்மோடு டீல் பண்ணுற விதத்துல மாத்திரமல்ல, நாமும் நம்முடைய பிள்ளைகளத்துல அப்படி டீல் பண்ணலாம். எப்படி? ஒரு தவறு செய்தோம்னா நம்ம தண்டித்தாதான் அந்த தவறை விடுவான் என்கிற எண்ணத்தை மாற்றி ஃப்ரெண்டா இருந்து அவனோட டைம் செலவழிச்சு இல்லையா, வெளியே கூட்டு போய் அவனுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து எல்லாம் நீங்க ட்ரை பண்ணியிருப்பீங்க. அது நல்லது, அதை நீங்கள் தொடரலாம். இன்னொரு விதத்துல சொல்றேன், நீங்க அவனை தண்டிக்கணும் என்கிற எண்ணத்தோடு இருக்கிறதுனால அதிகமான டேமேஜ் தான் உண்டாகுது இல்லையா? நாம் யாரை பின்பற்றும்படியா அழைக்கப்பட்டிருக்கிறோம்? இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? என்ன யாரிடத்துல கற்றுக்கொள்ள சொன்னார்? என்னிடத்தில் வந்து என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், சாந்தவும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். இதை நம்மளும் பிராக்டிஸ் பண்ணுவோம், பண்ணிட்டு இருக்கீங்க, நிறைய மாறி இருக்கோம், இன்னும் மாறுவோம். ஆக்சுவலா இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா லேர்ன் ஃப்ரம் மீன் இல்ல, லேர்ன் ஆஃப் மீ. என்னை கற்றுக்கொள்ளுங்கள், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் சொல்லு. என்ன கற்றுக்கொள்ளுங்க? ஒரு பாவியை பார்க்கும்போது என்னுடைய முகம் மாறல இல்லையா, ஆனா யாரை பார்க்கும் பொழுது அவருடைய முகம் மாறிற்று? பரிசேயர், சதுசேயர், பிரதான ஆசாரியர்கள், ஓகே. சீஷர்களை பார்த்து சில நேரம் முகம் மாறிச்சு. எதனால? அவிசுவாசத்தினாலதான் அவரு எரிச்சல்படுறாரு. வேற எதற்குமே சீஷர் இடத்துல அவர் கோபப்பட்டதே இல்லை. அப்ப பாவத்துல எல்லாம் பிரதான பாவம் எது? அவிசுவாசமாகிய பாவம். பைபிள ஒரு இன்சிடென்ட் சொல்லுங்களேன், சீசர்களை பார்த்து அவர் எரிச்சல் பட்டது. கொண்டிருக்கும் போது அவர் நித்திர கொண்டு கரெக்ட். இப்போ அந்த புயல் வந்த போது அவர் சீசரிட டிஸ்டர்ப் பண்ணாரு. சீசரிடத்துல என்ன எதிர்பார்த்தார்? அவர்களே அதை அமர்த்தி இருக்கலாம், அவர்களே அதை அமைதிப்படுத்தி இருக்கலாமே. உங்களிடத்துல அந்த சூப்பர் நேச்சுரல் பவர் கொடுத்துருக்கு, நீங்க ஏன் ஆப்ரேட் பண்ணல இல்லையா? இன்னொன்னு, அவங்க பதஷ்டப்படுறாங்க, தவறான வார்த்தையை உச்சரிக்கிறார்கள். என்ன சொன்னாங்க அவங்க? நாங்க மடிந்து போகிறோமே, உமக்கு கவலை இல்லையாங்கிறாங்க. எஸ் பிரதர், அடுத்த கொஸ்டின் போவோம். எந்த கருத்து தேவனிடமிருந்து வராமல் மனசாட்சியில் இருந்து வருகிறது? யார் சொல்லணும்? மகேஸ்வரி சிஸ்டர் நினைக்கிறேன். 61வது பக்கம் பாஸ்டர். தவறு செய்கிறவன் கட்டாயம் தண்டிக்கப்பட வேண்டும் என்று மனச்சாட்சி சொல்லுது. அது தேவரிடத்திலிருந்து வந்ததல்ல. 61 நடுப்பகுதி. கரெக்ட் தான், கரெக்டா சொல்லிட்டீங்க. எந்த கருத்து தேவனிடந்து வராமல் மனசாட்சியிலிருந்து வருகிறது என்றால், நீங்கள் ஏதாவது தவறு செய்தால் கட்டாயம் தண்டிக்கப்பட வேண்டும் என்ற கருத்தானது மனசாட்சியிலிருந்து வந்ததே அன்றி தேவனிடந்து வர்றது அல்ல. இது மற்றவங்களுக்கு இல்லை, நம்ம தான் யோசிக்கணும். நான் இப்படி ஒண்ணு செய்துட்டேன், அப்ப இதுக்குரிய தண்டனை எனக்கு உண்டு அப்படிங்கிற எண்ணம் தவறான மனசாட்சியிலிருந்து வருகிறது. அதுல இருந்துலாம் நான் தப்பிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். அதே வேளையில ஒரு தவறான சிந்தை தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தால் நம்ம அதை பூசி முழுக வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சின்ன டெக்னிக் நான் உங்களுக்கு சொன்னேன் துவக்கத்துல. நான் என்ன சொன்னேன் சொல்லுங்க? எங்களுக்கு ஆசீர்வாதமா இல்லையான்னு யோசிச்சதை விடும். யோசிக்கணும். அதான் ஹார்ட் ஹீலிங் உண்டாக்குது. இப்போ ஒரு எண்ணம் வருது, ஒரு தவறான எண்ணம் வருது, அல்லது ஒரு பொய் சொல்ற எண்ணம் வருது, அல்லது பொய் சொல்லிட்டோம்,
நீங்க வந்து அதை வந்து மனசாட்சி உங்களுக்கு குத்திட்டே இருந்தா இந்த எண்ணத்தை நான் தொடர்ந்தால் இது எனக்கு ஆசீர்வாதமா இருக்குமா, கிறிஸ்துவுக்கு நான் நீதிமானா இருக்கிறேன், அதை வந்து இது என்கரேஜ் பண்ணுமா டிஸ்கரேஜ் பண்ணுமா? இல்ல? ஓகே பிரதர், 7வது கொஸ்டின் கூட போயிடலாம். ஏன் பாவங்களே என்னை தரித்திரனாக்கிற்று என கூறும் மனசாட்சியை அமைதிப்படுத்த என்ன அறிக்கை செய்ய வேண்டும்? ஏன் இல்ல ஏன் சொல்ல ஏன் ஓகே. அடுத்தது யாரு? பாமாம் சிஸ்டரா? நாங்க சிலுவையை பார்த்து அவருடைய காயங்களினால் நாங்க சுகமானோம். மற்றது நிர்வாணியாக இயேசு தொங்கி தன்னை வறுமையாக்கினதுனால் எங்களுக்கு எந்த குறையும் இல்லை. சூப்பர் சிஸ்டர், கரெக்டா புரிஞ்சிருக்கீங்க. என் பாவங்களை என்னை தரித்திரன் ஆக்கிட்டு, அல்லது என்னுடைய அஜாக்கிரதையை என்னை இப்படி ஆக்கிட்டு, இல்ல நான் இன்னும் இதை தப்பா பண்ணிட்டேன், அப்படி பண்ணிட்டேன், இப்படி பண்ணிட்டேன், ஆகுனால இப்படி நடந்துட்டு, என்னுடைய ஹஸ்பண்டுக்கு ஏர்ன் பண்ண தெரியல, ஆகுனால எங்க வீட்டுல தரித்திரம் வந்துட்டு என்கிற எண்ணத்தை நம்ம எப்படி ஜெயிக்கலாம் என்றால், நிர்வாணமாய் தொங்கிய இயேசுவை நீங்கள் பார்க்கும்போது உங்கள் பாவத்தை பற்றி பேசும் மனசாட்சியை, அவர் எனக்காக ஏழ்மையானார், ஆகவே நான் ஏழ்மையில் போராட வேண்டியதில்லை, எனக்கு எந்த குறைவும் வராது என்று அறிக்கையிட்டு நீங்கள் அமைதிப்படுத்த முடியும். அல்லேலூயா. வேலையே என்னதான்? மனதை அமைதிப்படுத்துறதா. மனதை என்ன சொல்றதுன்னா, மனதை அந்த நெருக்கத்திலிருந்து விடுவித்து ஒரு ஜாய மனசுக்குள்ள கொண்டு வர்றது. கொஞ்ச நாள் செய்தா போதும், பெரிய ஒரு அறுவடை இருக்கு அருமையானவர்களே. இதுக்கு நம்ம அடிக்கடி தியானிச்சிருக்கிறோம்னு நினைக்கிறேன். இப்போ அவர் எனக்காக ஏழ்மையானார், ஆகவே நான் ஏழ்மையில் போராட வேண்டியதில்லை, எனக்கு எந்த குறைவும் வராது என்று சொல்லி இதுக்கு ரிலேட்டடா எந்த வசனம் இருக்குது? வெரி குட். இன்னொரு வசனம் 9:8. நல்லா யோசிச்சுடுங்க. 2 கொரிந்தியர் 8:9 அப்படி மாற்றி போட்டா 9:8. அதை யாராவது வாசிச்சிடலாம். நல்லா கவனிங்க. நாம் ஏழ்மையா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதை மனது ஏற்றுக்கொண்டால் வெளியே வந்துடும். உள் மனது ஏற்றுக்கொள்ளும் பொழுது சூழ்நிலை சாதகமாக மாறிவிடும். 8:9 முத வாசிங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும் படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாராமே. அடுத்தது 9:8. மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளும் பெறுகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஓகே. எதற்காக நமக்கு ஏராளமான ஆசீர்வாதத்தை கொடுக்க அவர் விரும்புகிறார்? சகலவித நற்கிரியைகளும் பெருக. ஆமா. எதனாலே நாம் ஐஸ்வர்யவன்களானோ? அவருடைய ஐஸ்வர்யத்தை எடுத்து நம்ம மேல வச்சுட்டா. அதான் அவர் எழுதுறாரு, நிர்வாணே ஆனார், எல்லாத்தையும் இழந்தார். ஏன்? அவரிடத்துல இருந்த எல்லா ஆசீர்வாதங்களும் எடுக்கப்பட்டு நம்ம மேல் வைக்கப்பட்டது. நம்முடைய தகுதி, நம்முடைய ஐஸ்வர்யம், நம்முடைய சமாதானம்ல அவர் துக்கம் நிறைந்தவரானார். ஏன்? நம்முடைய துக்கம் அவர் மேல் வைக்கப்பட்டு அவருடைய இருதயத்துல அவர் மேல் இருந்த சமாதானத்தை தூக்கி நம்ம மேல வைத்து விட்டார். ஆகவே அருமையானவர்களே, ஒரு சூழ்நிலைகள் எப்பொழுது மாறும் என்றால் உங்கள் மனநிலை மாறும் பொழுது. ஆமா, இதை மாற்றும் பொழுது என்ன ஆகும்னா, அவங்க ஒருவேளை ஹஸ்பண்ட் பிசினஸ் பண்றாரு, ஏதோ ஒண்ணு, நீங்க அவரை பாசிட்டிவா தைரியப்படுத்துவீங்க இல்ல? ஆமா, உங்க உழைப்பினால் அல்ல, இயேசு கிறிஸ்துவுடைய ஐஸ்வர்யம், அவர் மேல இருந்த ஐஸ்வர்யம் நமக்கு வந்துட்டுன்னு நீங்க விசுவாசிப்பீர்கள், பேசுவீர்கள், உற்சாகப்படுத்துவீர்கள். அவரும் உற்சாகமா விசுவாசத்துல வளர்ந்து ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களை உங்கள் குடும்பத்தார் பெற்றுக்கொள்ள முடியும். 9வது கேள்வி, கொஸ்டின் நம்பர் 8 போயிடும்.
இயேசு கிறிஸ்துவின் கொடூர மரணம் நமக்கு காட்டுவது என்ன? எஸ். அடுத்தது யார் இருக்காங்க? ரஞ்சினி, லிதியா, ஸ்டீஃபன். இயேசுவின் மரணம் நமக்கு காட்டுகிறது நம்முடைய மதிப்பை நமக்கு வெளிப்படுத்த அவர் எவ்வளவு ஆர்வம் உடையவராய் இருக்கிறார் என்பதை. வெரி குட். நம்முடைய மதிப்பை நமக்கு வெளிப்படுத்த அவர் எவ்வளவு ஆர்வமுடையவராய் இருக்கிறார் என்பதையே இயேசுவின் கொடூர மரணம் நமக்கு காட்டுகிறது. அவர் நினைத்திருந்தா தப்பித்திருக்க முடியுமா? ஈஸியா தப்பித்திருக்கலாம். நம்ம எல்லாருக்கும் தெரியும் எத்தனை முறை எழுதி இருக்கிறது. அவரை பிடிக்க வந்த இடத்துல அவர் மறைந்து இன்னொரு இடத்துல தோன்றினார் என்று எத்தனை இடத்துல எழுதியிருக்கிறது? 3 இடத்துல இருக்கு. 3 இடத்துல இருக்குன்னு சொல்றாங்க. கண்டுபிடிங்க. அப்போ பாருங்க, அப்படி அவர் அந்த நேரத்துல செய்யல இல்லையா? அவர் நினைத்திருந்தா செய்திருக்க முடியும். ஏன் அவர் அப்படி தப்பி செல்லவில்லை என்றால் நம்ம மேல பெரிய மதிப்பை வச்சிருக்கிறார், பெரிய ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார், பெரிய பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறார். இல்ல, நான் இந்த வழியில தான் போகணும். எதனால அந்த கொடூரமான வேதனையை சகிப்பதற்கு அவருக்கு பலன் வந்தது? எங்கள் மேல் வைத்த அன்பும் மதிப்பும். ஆனா ஒரு வசனம் இருக்கு பாருங்க. நாங்க பிள்ளைகள், எத்தனையோ பிள்ளைகள் அவருக்கு கிடைக்க போகுதுன்னு அவருக்கு தெரியும். அதான் கரெக்ட். அதுக்கு வசனம் எப்படி சொல்லுது? அவருக்கு முன்பாக வச்சிருக்க சந்தோஷத்தின் பொருட்டு. நம்ம எல்லாம் அவர் அப்பவே சிலுவையில பார்த்துட்டாரு. அது அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதை எதற்கு ஒப்பிட்டு சொல்லலாம்? அந்த சந்தோஷத்தை ஒரு குழந்தை பிறந்த உடனே அந்த 10 மாசம் பாரம், வலி, இலி எல்லாம் மறந்துடும். அதை ஃபோர்ஸ் பண்ணாரு. சிலுவையில முன்னாலே பாக்குறாரு. எப்பா, இத்தனை 1000 பேரு, இத்தனை கோடி பேரு ரட்சிக்கப்பட போறாங்க, தகுதி அடைய போறாங்க. இல்ல, நம்ம எல்லாம் அவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே சிலுவையில கண்டு அந்த சந்தோஷத்தின் பொருட்டு சகித்தார், சிலுவையை சகித்தார்னு எழுதியிருப்பாருங்க. அந்த வசனம் எடுக்க முடியுமா? ஹீப்ரு 11 நமக்கு முன் வைக்கப்பட்ட எத்தனாவது வசனம் சிஸ்டர்? இல்ல அதான் இல்ல பாஸ்டர், நான் விளையாடுத்துட்டேன். அது எபிரேயர் 6, அது 11ல நினைக்கிறேன். எபிரேயர் 12:2 பாஸ்டர். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். வெரி குட். இல்ல, அந்த அவருக்கு முன் இருந்த சந்தோஷம் என்ன? நம்ம தான். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷமாகிய நம்ம எல்லாம் சிலுவையில கண்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து பாப்பா தேவனுடைய சிங்காசனத்தில் வலது பாசத்தில் உட்கார்ந்தார். அல்லேலூயா. அப்போதே காணப்படாத நம்ம எல்லாம் கண்டிருக்காரு பாருங்க. அதனாலதான் அவரால் சகிக்க முடிஞ்சது. எதை? அவமானத்தை, நிந்தையை, வலியை, வேதனையை, நிர்வாணத்தை. தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷம். ஓகே. ஆகையினால நம்ம என்ன செய்யணுமா? 1வது வசனமும் வாசிப்போம். 12:1. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓட கடவோம். ஓகே.
நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளி விடுவதற்கு தான் நான் அந்த டெக்னிக் சொன்னேன். ஒரு பாவம் செய்வதற்கு முன்பதாகவே இருதயத்துல தான் அந்த எண்ணங்கள் தோங்குது இல்லையா? அந்த இருதயத்துல தோங்கும் பொழுதே இதை வந்து நம்ம அடிக்கடி செய்ய வேண்டியிருக்கு. நிறைய பெண்கள் இருக்கிறீங்க, உங்க ஹஸ்பண்ட் வந்து ஒரு தவறு செய்கிறான்னு வைங்க, உடனே ஹார்ட்ல என்ன செய்யணும்? வேலை செய்யணும். ஹார்ட்ல வேலை செய்யணும். நான் இப்போ கோவப்பட போறேன், உங்களுக்கு தெரியும். கோவப்படுவதற்கு அதுக்கு முன்னாடியே ஹார்ட்ல நீங்க ஹர்ட் ஆகுறீங்க, அதையே டீல் பண்ணிடணும். நான் இப்போ இவங்கள சத்தம் போட்டதுனால, இவங்களை திட்டுகிறதுனால இது காரியம் சிறப்பா மாறுமா அப்படின்னு எண்ணம் வந்தாலே விட்டுருவோம். அந்த எண்ணம் வந்த உடனே என்ன செய்யணும்? ஒரு சத்தமா சிரிச்சிடலாம். சிரிச்ச உடனே அவர் கேட்பார், நீ ஏன் சிரிக்கிறா அப்படிம்பாங்க. இல்லைங்க, எனக்கு ஹார்ட் ஹீலிங் பண்ணிட்டு இருக்கேங்கணும். அதை நம்ம பிராக்டிஸ் பண்ணிடலாம் இல்லையா? யாருமே யாரையும் திருத்த முடியாது. நம்ம திருந்திக்கிட்டோம்னா அவங்க திருந்திருவாங்க இல்லையா? நிறைய மாற்றம் கண்டிப்பா வந்திருக்கும். ஏதோ ஆண்டவர் வந்து நம்மளை அடுத்த ஸ்டேஜ் கொண்டு போக போறேன். நானும் அதை பிராக்டிஸ் பண்ண வேண்டியிருக்கு. எங்களுக்குள்ளேயும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது. நாங்க சத்தம் 2 பேருமே சண்டை போட்டுறோம். நிறைய தேறி இருக்கிறோம், ஆனா இன்னும் தேறுவோம். இங்க சென்னையில சில ஆட்டோ ரிக்ஷாவில் பின்னாடி எழுதியிருப்பாங்க, விட்டு கொடுத்தவர்கள் தெரியல அந்த சொல். விட்டு கொடுத்தவர்கள் கெட்டு போனதில்லை. அப்புறம் யார் கெட்டு போனாங்க? கெட்டு போனவர்கள் விட்டு கொடுக்கல. ஏன் கெட்டு போறாங்களா? விட்டு கொடுக்காதனால கெட்டு போகிறார்கள். அந்த ஸ்லோகம் முன்னால நிறைய ஆட்டோல எழுந்தாங்க. விட்டு கொடுத்தவர்கள் கெட்டு போனதில்லை, கெட்டு போனவர்கள் விட்டு கொடுத்ததில்லை. சரிங்களா? ஆமென். ஆமா, அப்படியே ஃபுல்லா சரண்டர் ஆயிட வேண்டியதான் இல்ல? ஆமா, எனக்கு நல்லா கேரண்டியா தெரியும், எல்லாருடைய குடும்பத்துல அது நடந்திருக்கு. சரிங்களா? ஆமா, சிலர் உங்க ஹஸ்பண்டே சொல்லியிருப்பாங்க, உனக்குள்ள நிறைய மாற்றத்தை பார்க்கிறேன்னு சொல்லி. கிறிஸ்டியன் ஜப்பான் உங்க ஹஸ்பண்ட் சொல்லியிருக்காங்களா? Yes, Pastor, sometimes அப்படி சில வேளையில் not always, சில வேளையில இனிமே பழகிட்டேன். நீங்க சொல்லி தந்தபடி ஹார்ட் ஹீலிங் செய்தேன், சிரிப்பேன். வெரி குட். மற்றபடி உங்களுக்குள்ள நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருமா? வெலன் குறைவு பாஸ்டர் வந்தாலும். ஓகே ஓகே ஓகே, வெரி குட். ஆமா, அதை வந்து இப்போ வந்து ஃபர்ஸ்ட்ல எண்ணத்துல தான் வருது. சில மாதிரி இந்த எமோஷன்லாம் குயிக்கா வந்துடும், யோசிக்காமலே பேசிடுவோம். அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா இனிமே நீங்க கான்சியஸா இருப்பீங்க. பாருங்க, யாருமே நம்ம பெர்ஃபெக்ட் கிடையாது. ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள மெயின் ப்ராப்ளமே என்னன்னா ஈகோ. உங்க எல்லாருக்கும் தெரியும், ஈகோ தான். நீ பெரியவனா நான் பெரியவனாங்கிறது. அவங்க ஒரு தவறு செய்த உடனே, அல்லது மனைவி ஒரு தவறு செய்த உடனே ஈகோ தான் ஃபர்ஸ்ட்ல வந்து முன்னால இருக்குது. அதை குறிப்பா நீங்க பாத்தீங்கன்னா, கிரேஸ் சிஸ்டர், உங்க வீட்டுல யாரு பெர்ஃபெக்ஷனிஸ்ட், நீங்களா உங்க ஹஸ்பண்டா? அன்மியூட் பண்ணுங்க. எங்க வீட்டுல சிஸ்டர் தான், வினோதினி சிஸ்டர் ரொம்ப பெர்ஃபெக்ஷனிஸ்ட். அதனால ரொம்ப மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். சொல்லுங்க கிரேஸ். இப்ப இல்ல பாஸ்டர், முதல்ல அவர் தான் இப்ப அவர் இல்ல. ஆமா, பெர்ஃபெக்ஷனிஸ்ட் கூட வாழ்றது ரொம்ப கஷ்டம் பாருங்க. சரிங்களா? எல்லாமே சொல்லணும், வடிவா சொல்லணும் அவருக்கு. ஆமா, நம்ம நிறைய மாறி இருக்கிறோம், இன்னும் மாற போறோம். சரிங்களா? அதனால வீட்டு சூழ்நிலை மாறும். இன்னும் பல ஆண்டுகள் வாழ போகிறோம் அந்த மெய்யான ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்ல. ஆமா, சில நீங்க கூட லவ் மேரேஜ் பண்ணியிருப்பீங்க. திருமணத்துக்கு முன்னாடி இருந்த சந்தோஷம் அதுக்கு பிறகு காணாம போயிடுது இல்லையா? அந்த சந்தோஷத்தை ஆண்டவர் திரும்ப தருவேன்னுங்கிறார். ஆமே. ஆமா, நீங்க எதிர்பாராத மாற்றங்களை எதிர்பாருங்கள். எஸ் பிரதர், எத்தனை வந்திருக்கோம்? 8 முடிச்சிட்டோம்ல? ஓகே, கொஸ்டின் நம்பர் 9. தேவன் நமக்கு வைத்திருக்கிற உண்மையான விலை மதிப்பு எது? ஒன் வேர்ட் ஆன்சர். இதுவரைக்கும் சொல்லாத யாராவது சொல்லுங்க.
இயேசுவின் ரத்தம். வெரி குட் சிஸ்டர். இயேசுவின் ரத்தத்துக்கு எவ்வளவு மதிப்போ அவ்வளவு மதிப்பு நமக்கு இல்ல. நானே வாசிக்கட்டுமா? பேஜ் வந்து 64 டாப்ல பாருங்களேன். ஆனால் இயேசு நமக்கு பதிலாக மரித்தார். சிலுவையானது நம்முடைய மனசாட்சியை மௌனிக்க செய்தது போல இயேசுவின் இரத்தமானது நம்முடைய மனங்களின் மதிப்பீட்டு உபகாரி அல்லது கொடையாளர் எனலாம். அது எல்லாம் வல்ல திரியேக தேவன் நமக்காக வைத்திருக்கிற உண்மையான விலை மதிப்பை காட்டுகிறது. எது? இயேசு கிறிஸ்துடைய ரத்தம். தொடர்ந்து வாசிக்கிறேன். பிறல் செயல்பாடு கொண்ட நம்முடைய மனசாட்சி மற்றும் அதன் விளைவுகளிலிருந்து நம்மை விடுவிக்க இயேசு மரித்து தன்னுடைய எல்லா இரத்தத்தையும் நமக்காக சிந்தினார் என்பதை தொடர்ந்து நமக்கு நினைவூட்டுகிறது. நம்முடைய நிலையையும் மதிப்பையும் நம்முடைய சிந்தனைகளில் நாம் தான் இழந்து போனமே தவிர தேவன் அல்ல. அவர் நம்மை எப்போதுமே விலை மதிப்புள்ளவர்களாய் தான் கண்டார். அல்லேலுயா. நம்ம எப்படி யோசிக்கணும்னு நான் நினைக்கிறேன்னா, எனக்காக மட்டுமே அவர் ரத்தம் சிந்தினார் நினைங்க. அப்ப அந்த வேல்யூ தெரிஞ்சிடும்ல. நம்ம ஜெனரலைஸ் பண்ணிடுறோம். எனக்காக மட்டுமே சிலுவையில மரிச்சாருப்பா அப்படின்னா நம்ம எப்படி இருக்கும் பாருங்க. அப்படி நம்ம நினைக்கணும்ல. அவர் அப்படித்தான் நினைக்கிறார். எவ்ரி இண்டிவிஜுவலி சோ ப்ரெஷியஸ் இன் தி சைட் ஆஃப் தி லார்ட். ஒவ்வொரு தனி மனிதனும் அவருடைய பார்வையில ஒரு உலகம் அப்படி எடுத்துக்கலாம். அவருடைய பார்வையில நாம் எல்லாருமே ஒரு உலகம். ஒவ்வொரு உலகத்துக்காக அவர் ரத்தம் சிந்தி இருக்கிறார். நம்முடைய மதிப்பு அவ்வளவு விலையேற பெற்றது. ஸோ இதை வந்து நம்ம இன்னும் ஓவரா எக்ஸாசிவா எங்க என்ஜாய் பண்ணுவோம்னா பரலோகத்துல போனா. பட் இங்கேயே நம்ம அதை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் என்ஜாய் பண்ணுவோம். நான் அவருடைய பார்வையிலே விலை மதிப்பற்றவன், ஏனென்றால் அவருடைய ரத்தம் அவ்வளவு விலை மதிப்பு உள்ளது. எஸ் பிரதர், கடைசி கொஸ்டின் போயிடும். பொதுவான கேள்வி. எதை குறித்து வெளிப்பாட்டு அறிவில்லாதவர்கள் குற்ற மனசாட்சியுடன் வாழுவர்? எதை குறித்து வெளிப்பாடு இல்லாதவர்கள் குற்ற மனசோட்சியோடு வாழ்வார்கள். சொல்லாதவங்க யாராவது சொல்லுங்க. அவர் நம்மை மன்னிப்பதற்கு நாம் சற்றேனும் தகுதியானவர்கள் அல்ல என்று நம்மை முழுவதுமாக நம்ப செய்து விடுறது. அதன் விளைவாக நம்முடைய ஓகே, நீங்க ஃபுல் மார்க் போட்டுக்கலாம். இன்னும் அதை குறித்து வேற என்ன எழுதிருக்கீங்க? வேற யாராவது எழுதிருக்கீங்களா? மனச்சாட்சி ஒரு நீதிபதியின் இருக்கையை பிடித்துக் கொண்டு நம்மை பற்றி தொடர்ச்சியாக தீர்ப்பளித்துக் கொண்டிருக்கிறது. அதன் காரணமாக நீதியின் நியாயம் கொண்ட ஆண்டவரால் அன்பு செய்யப்படவும் அவர் நம்மை மன்னிப்பதற்கு நாம் சற்றேனும் தகுதியானவர்கள் அல்ல என்று நம்மை முழுவதுமாக நம்ப செய்து விடுகிறது. அதன் விளைவாக மனச்சாட்சி குற்றம். இப்படி எடுத்துக்கணுமா? எனக்காக நான் தான் சிலுவையிலே மரித்திருக்க வேணும். ஆனா அவரு சப்ஸ்டிடியூட்டா வந்துட்டார். அவர் வந்து எதையுமே அரைகுறையாக செய்ய மாட்டார். அதுவும் ஒரு முக்கியமான பாயிண்ட் பாருங்க. எதையுமே அரைகுறை, அதாவது அவர் நமக்காக சிலுவையிலே மரித்தார் என்றால் அந்த மரணத்தினாலே செய்யப்பட வேண்டிய எல்லாவற்றையும் பரிபூர்ணமாக செய்து முடித்து விட்டார். இதுல வந்து நமக்கு ஒரே ஒரு ரோல் தான். என்ன ரோல்னா, அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான். எதை ஏற்றுக்கொள்ளணும்? என்னை பற்றி என் வேதம் என்னெல்லாம் சொல்லுகிறதோ அதை ஏற்றுக்கொண்டால் போதும். ஒரு எதிர்மறையான எண்ணம் வருது. மனசாட்சி வந்து ஏதோ ஒரு காரியத்துல நம்மை தீர்மானிக்கிறது. நீ சரியில்லை, இப்படியே எடுத்துக்கணுமே, நீ வந்து எப்பவுமே 50 மார்க் தான் வாங்குவா.
அப்போ அந்த எண்ணம் வந்த உடனே அதை கிள்ளி எரிஞ்சிறதுக்கு என்ன செய்யணும்? இல்லை இது வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாது, இந்த எண்ணம் எனக்கு ஹெல்ப் பண்ணாது. தேவன் என்ன அவருடைய ரத்தத்தை மீட்டு இருக்கிறாரு. நான் மார்க்கு குறையாதான் வாங்குறேன், அது மேட்டர் இல்லை. அவர் என்ன விலையேற பெற்றவளாக மாற்றி விட்டார். அவர் என் மேல உயிரையே வைத்திருக்கிறார். அவர் என் மீது பிரியமாய் இருக்கிறார். எனவே நானும் என் மீது பிரியமாய் இருப்பேன். இல்ல இது ரொம்ப முக்கியமான காரியம் பாருங்க. அதாவது இப்படி யோசிப்போம், இயேசு கிறிஸ்து நம்மை எந்த அளவு நேசிக்கிறாரோ அந்த அளவு நம்மை நாமே நேசிக்கிறோமா? தவறான நபரோடு எங்க பெற்றோர் என்ன செஞ்சுட்டாங்க? திருமணம் பண்ணி வச்சுட்டாங்க. தவறான நபரை நான் லவ் மேரேஜ் பண்ணிட்டேன். இந்த குற்ற உணர்வு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நஷ்டத்தை தான் உண்டாக்கும். ஆனால் மாற்றப்பட முடியாதவர் ஒருவரும் கிடையாது. பிரதர் உங்களுக்கு தெரியாது பிரதர், என்னுடைய பையன் இப்படி, என்னுடைய சொந்தக்காரங்க இப்படி, அப்படிலாம் தூக்கி தூர போட்டுட்டு என்ன செய்யுங்க, ஒரே ஒரு வாழ்க்கை சுத்த மனசாட்சியோடு மகிழ்ச்சியோடு வாழுவோம். எதனாலே நம்மால மன மகிழ்ச்சியோடு வாழ முடியும்? எல்லாவற்றிற்காகவும் இயேசு கிறிஸ்து மரித்து இருக்கிறார். சரிங்களா? நான் இந்த குடும்பத்துல பிறந்துட்டேன், எங்க பெற்றோர் சரியில்லை, எங்களுடைய உறவினர்கள் சரியில்லை, எங்களை இந்த காரியத்தெல்லாம் ஏமாற்றி விட்டாங்க, எல்லாத்தையும் தூர ஒதுக்கி வைத்து விட்டது. கிறிஸ்து மூலமாக ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க நம்முடைய மனசாட்சியை நாம் சரி செய்ய போகிறோம். கர்த்தர் நல்லவர். அடுத்த வாரம் 8வது அத்தியாயம் நீங்க அப்படியே பெற்றுக்கொள்ளுங்க. நல்மனசாட்சி, நல்மனசாட்சியோடு சேர்த்து ஒரு சாந்த குணம், சாந்த குணத்தோடு சேர்த்து ஒரு சாட்டிஸ்ஃபைடு லைஃப், இவை எல்லாவற்றையோடு சேர்த்து ஒரு ஜாய்ஃபுல் லைஃப். இருதயத்தை எப்பொழுதும் அவன் ஜெபம் பண்றான் பாருங்க, யாரு? தாவீது. ஆண்டவரே, உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். அப்போ அந்த உற்சாகமான ஆவி உங்களை தாங்கி பிடிக்கும். எதுலெல்லாம் தாங்கும்னா எல்லா இடத்துலையும் தாங்கும், எல்லா ஏரியாவிலையும். அந்த உற்சாகமான ஆவி, பிதாவே உமக்கு நன்றி அப்பா, எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள்ள தேவன் சொன்னார் பாருங்க. அப்படின்னா என்ன பொருள்? நீ என்ன செய்யறியோ செய்யலையோ இருதயத்தை காற்றுக்கொள், அதிலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் பாயும். ஆண்டவரே நன்றி அப்பா, எங்களுடைய இருதயத்தை காத்துக்கொள்ளத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் இன்னும் சுத்த மனசாட்சியை தந்தருள்வீராக, இன்னும் உற்சாகமான ஆவியை தந்தருள்வீராக, இன்னும் பெரிய நன்மைகளினால் இருதய மாற்றம். ஆண்டவரே ஹார்ட் ஹீலிங், அதுல நாங்க கௌரவமா இருந்து அதுல வெற்றி காண, அது நிமித்தமாக நீர் வாக்கு பண்ணி இருக்கிற அத்தனையும் சுதந்திரிக்க தேவரீர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.